இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22 உலகம் முழுவதும் உலக பூமி தினமாக கொண்டாடுகிறோம். தேவன் நமக்கு வாழ கொடுத்த இந்த அழகான பூமியை பற்றி உங்களுடன் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பூமி தினம் எப்படி ஆரம்பித்தது என்று நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். முதலில் 1970 ஆண்டு தான் இந்த பூமி தினம் கொண்டாடப்பட்டது. அமெரிக்காவை சேர்ந்த கேலார்ட் நெல்சன் என்ற செனட்டர் தான் இதற்கு காரணம். அந்த காலகட்டத்தில் தொழிற்சாலைகளின் புகை, ஆற்று நீர் மாசுபாடு மற்றும் காடுகள் அழிக்கப்படுவதைக் கண்டு அவர் மிகவும் வருத்தப்பட்டார். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்பினார். அவருடைய அழைப்பை ஏற்று முதல் பூமி தினத்தன்று சுமார் 2 கோடி மக்கள் வீதிகளில் இறங்கி பூமியை பாதுகாக்க குரல் கொடுத்தார்கள். இன்று இந்த இயக்கம் உலக அளவில் வளர்ந்து 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் இதில் பங்கெடுக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பூமி தினத்திற்கு ஒரு சிறப்பு மையக்கருத்து தீம் வைக்கப்படும். இந்த 2026 ஆண்டிற்கான மையக்கருத்து நமது சக்தி நமது கிரகம், அவர் பவர் அவர் பிளானட். இதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. முதலாவது, நாம் பயன்படுத்தும் மின்சாரம் போன்ற சக்திகளை பற்றியது. நிலக்கரி போன்ற பூமியை மாசுபடுத்தும் எரிபொருட்களை தவிர்த்துவிட்டு சூரிய ஒளி, காற்று போன்ற தூய்மையான இயற்கை சக்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும். 2வது, நமது சக்தி என்பது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. இந்த பூமியை காப்பாற்றும் சக்தி சாதாரண மக்களாகிய நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியமும் தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது, பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது, செடி நடுவது எல்லாமே இந்த பூமியை பாதுகாக்கும் பெரிய சக்தியாக மாறும். பூமியை பாதுகாப்பது உலக மக்களின் கடமை மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய நமக்கும் இதில் பெரிய பொறுப்பு இருக்கிறது. பைபிள் நமக்கு கற்றுத்தரும் 3 முக்கியமான காரியங்களை இப்போது பார்ப்போம். 1, தேவன் உலகை படைத்து அது நல்லதென்று கண்டார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தேவன் செடி கொடிகளை, விலங்குகள், கடல் என அனைத்தையும் படைத்தார். படைத்துவிட்டு அவை நல்லதென்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ரசித்து படைத்த இந்த பூமியை நாசமாக்க நமக்கு உரிமை இல்லை. 2வது, பூமியை பண்படுத்தவும் காக்கவும் மனிதன் அழைக்கப்பட்டான். ஆதியாகமம் 2:15 தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று வாசிக்கிறோம். நாம் தானே இந்த பூமியின் காவலாளிகள். 3வதாக, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷன். அதை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, பூமி தினம் என்பது ஏப்ரல் 22 முடிந்துவிடும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சுவாச காற்றுக்கும் குடிநீருக்கும் உண்ணும் உணவுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இயற்கையை நேசிப்போம், மரங்களை நடுவோம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், நமது சக்தியை பயன்படுத்தி நமது கிரகத்தை காப்போம். இந்த விழிப்புணர்வு செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆசீர்வாதமாக இருங்கள். நேரத்தை செலவழித்து இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.